சங்கீதம் 26 3 வசனம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த 26 சங்கீதம் 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய கிருபையை அவர் எப்போதும் தன்னுடைய கண்களுக்கு முன்பாகவே அவர் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கிருபை என்று சொல்லும்போது தேவாதி தேவனை அவர் எப்போது என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு முன்பாகவே இருந்திருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாள் அவர் என்ன பண்ணிருக்கிறது, முன்பாக இருந்து வழி நடத்தி சென்றிருக்கிறது. அப்படியாக அவரை தேவனை முன்பாக வைத்து அவர் நடந்தபடியால் அவர் என்ன அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி. இப்போ கிருபை நமக்கு முன்பாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டவருடைய சத்தியத்தில் நடந்து கொள்ள முடியும். சத்தியம் நிறைந்த பாதையில் நாம் நடக்க முடியும். சத்தியத்திற்கென்று நாம் இந்த உலகிலே வாழ முடியும். உலக வல்லமைகளை நாம் ஜெயிக்க முடியும். அநேக சமயங்களில் நாம் உலகத்திலே ஜெயம் எடுக்க முடியாதபடி, சத்தியத்தில் நடக்க முடியாதபடி பலவிதமான வல்லமைகள் நமக்கு விரோதமாக எழும்பலாம், கிரியை செய்யலாம், போராடலாம். ஆனால் கிருபை நமக்கு முன்பாக இருக்கும்போது அந்த சத்தியத்தில் நடக்க அந்த கிருபை நமக்கு உதவி செய்யும். அதனால தான் இன்னும் கூட வேதத்தில் சொல்லப்பட்ட கிருபையும் சத்தியம் ஒன்றை சந்திக்கும் என்று சொல்லி. அப்போ கிருபைக்கும் சத்தியத்திற்கும் ஒரு பெரிதான தொடர்பு இருக்கிறது. அப்போ கிருபை இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், சத்தியம் இருக்கும். அப்போ கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பிரதானமாக காணப்படுகிறது. அப்போ இந்த நாட்கள் கூட நாம் அந்த கிருபையும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும், கிருபையை ருசித்திருக்க வேண்டும், சத்தியத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள விரும்ப வேண்டும். அப்போ அப்படி நாம் காணப்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மைகளை உயர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தின் ரகசியங்களை மறைபொருள்களை அறிந்து கொள்ள முடியும். அதனால் நாம் இந்த நாளில் கூட கிருபையும் சத்தியம் நிறைந்த பாதையில் நாம் நடக்க விரும்ப வேண்டும். அப்போ இந்த உலக வாழ்வில் நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையும் சத்தியமும் நடத்தும்போது நாம் தேவனோடு கூட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னத தேவனை நாம் உயர்த்து கொண்டிருக்கிறோம். உலகிலே அவரை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போ நாம் அப்படியாக இந்த உலகத்தில் மேன்மைப்படுத்த மற்றவங்களுக்கும் அந்த காரியங்கள் அந்த மேன்மைப்படுத்துகிறதை அவர்களும் கண்டு அவர்களும் தேவனை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக தேவன் மாற்றுவார். நம்முடைய கிரியைகளை கண்டு, நம்முடைய செய்கைகளை கண்டு, நாம் நடக்கிற விதங்களை கண்டு, நம்முடைய சாட்சி வாழ்க்கையை கண்டு மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கிருபையை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் கிரியை நடப்பிப்பார். அப்போ இந்த நாட்கள் கூட கிருபையும் சத்தியமும் ஒரு மனுஷனோடு கூட இருந்து ஒரு மனுஷனை நடத்தும் போது, ஒரு மனிதனை உயர்த்தும் போது, ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் போது அது மற்றவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த கிருபையும் சத்தியமும் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த நாட்கள் கூட நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், கிருபை எப்போது முன்பாக வைத்திருக்கிறோமா, சத்தியத்தில் நடக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். கிருபையிலும் சத்தியத்திலும் நாம் நிறைந்து வாழ நாம் ஒவ்வொரு நாளும் விரும்புவோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்போ நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அந்த கிருபையினால் சத்தியத்தினால் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபையின் மேன்மையை, சத்தியத்தின் மேன்மையை நாங்கள் அறிந்து இந்த உலகில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றை சந்திக்கும் என்று சொன்னீங்கப்பா. அந்த கிருபையும் சத்தியமும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் காணப்பட எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை முழுவதும் கரத்தில் தருகிறோம். கிருபையினால் சத்தியத்தினால் எங்களை நிறைத்து நடத்துங்க, எங்களை மேன்மைப்படுத்துங்க. கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.